பேர் இருக்கோம், சொல்லுங்கள் எவ்வளோ ஷார்ட் அவுட் பண்ண முடியுமோ ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம். பட் உங்களோட டெடிகேஷன் வேணும், சின்சியாரிட்டி வேணும், அது மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஈகோயிஸ்ட்டை பில்குல் மொத்தமாக அழிச்சிடுங்க. இங்கேருந்து என்ன கொண்டு போக முடியும், என்ன கட்டிட்டு போக முடியும், சரியா? யாரையும் பார்த்து இது பண்ணாதீங்க. அதுக்கு நாங்கள் இருக்கோம். யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபேர் செலெக்ஷன். மற்றபடி இங்கேருந்து ஒருத்தனுக்கு கிடைக்கும், ஒருத்தனுக்கு கிடைக்காம போகலாம். அது உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. பட் ஆனால் இங்கேருந்து போகும்போது எல்லாம் ஹாப்பியாக போகணும். நம்மளோட ஒரே மோட்டோ என்ன, இப்போது ஒரு குரல் தானா? எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட மோட்டோ என்ன இப்போ இன்னிலேருந்து? கேட்கவே இல்லைடா, கேட்கலடா. இது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னது? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 3 நாள் லேட்டாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. டைம். அதனால தான் இப்பயும் சொல்கிறேன், இதோட மறந்துடுங்க. இனிமேல் டைம், ரெஸ்ட், ஃபுட்டு. ஏதாவது ஃபுட்டில் கம்மி இருந்தால் உடனே சொல்லணும், சரியா? ப்ராப்பர் ரெஸ்ட். இந்த கேம்ப் ஒரு பாடமாக இருக்கும். உங்களுக்கு வர ஜூனியருக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. நாங்கள் இருக்கும்போது சாயில் இருந்தனால ஒரு டிசிப்ளின் இருந்தது. அதுக்கப்புறம் சாய் இல்லை, இங்கே எல்லாம் சின்ன பசங்களாயிட்டாங்க. சாய் மாதிரி அப்போது எல்லாருமே சாயில் ஆடின சாய் எல்லா டீமும் அடிக்கும். அப்போது அங்கேருந்து நாங்கள் எங்கள் பேட்ச்சு இங்கே இல்லை, கன்சிக்யூட்டிவாக 2 டைம் ஓஎன்ஜிசி அடித்தோம். விஜயவாடாவில் தோத்துருச்சு, மன்பிரீத் இல்லை. மன்பிரீத் வந்தோன்னே நாங்கள் ஜெயிச்சிடணும். அதே விஜயவாடா அடுத்த டோர்னமெண்ட்டில் அடித்தோம் ஓஎன்ஜிசி. அதுக்கப்புறம் 1 மாதம் வந்து சாயில் கேம்ப் போட்டாங்க ஓஎன்ஜிசி. இந்தியா டாப் டீம் எல்லாருமே 7 பேருமே இந்தியா பிளேயர். அதில் 4 பேர் அர்ஜுனாவாடி. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அவங்க கேம்லாம். மன்பிரீத் எல்லாம் ஆடும்போது எல்லாம் அந்த டைமில் டாப்டா சாய், சென்னை சாயினால பூரா அலருவாங்க. சென்னை சாய் இதில் யாராவது இருக்கீங்களா? போர்டில் பார்த்துருக்கியா? சுரேஷ்குமார் ஏஷியன் மெடலிஸ்ட்னு போட்டிருப்பாங்க. உங்கள் ஆஃபீஸர் யாருன்னு தெரியாதுல்ல? நான் தான் அது 2002. அதனால் இது ஒரு மோட்டிவேஷனாக எடுங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு என்ன, வர பிளேயரை வளர்க்கணும். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி. எங்களுக்கு என்ன, ஆர்மியில் இருக்குது, சம்பளம் வருது, ஆர்மி டீமில் கோச்சாக இருக்கோம், விளையாண்டோம். எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எனி யூஸ்? நம்ம வர தலைமுறை அதுதான் உணர்வு. நாங்கள் நார்த்தில் இருந்தாலும் தமிழுக்காக பண்ணணுன்னு வந்திருக்கோம். அந்த தமிழ்நாட்டுக்காக பண்ணியே ஆகணும். அதே இந்த மைண்டை நீங்களும் எடுத்துக்கணும், பண்ணியே ஆகணும். ஒரு தடவை ஜோராக சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறோம் இனி? குட். இது மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும்.